இங்க தூரத்துல பார்த்தோம்னா ஜினு கைசல்ல வந்துட்டு இருக்கான். அவன் வரதுக்கு முன்னாடியே கிட்ட கிட்ட நெருங்க இங்க இருக்கக்கூடிய ஹையார்க்ஸோட உடம்பெல்லாம் நடுங்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ உடனே கிராக்டர் சொல்றான், ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நம்மளோட வழியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே சொல்றான். எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, நம்ம ரிட்டர்ன் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி கிராக்டர் சொல்றான். அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி எல்லாரும் போகும்போது இங்க பார்த்தோம்னா அந்த ஜன்னலை உடச்சுக்கிட்டு ஜினு உள்ள வந்துடுறான். வந்துட்டு ஜீனாவோட தலையில கைய வச்சுட்டு நீ இப்ப சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க கிராக்டர் பார்த்தோம்னா கைசலையும் பார்த்துட்டு ஜினுவும் பார்த்துட்டு அப்படியே நடுங்கி போய் நிக்கிறான். அப்ப கிராக்டர் ஜினுவை பார்த்து சொல்றான், நான் தான் கிராக்டர், ரெட் பிளேட் ட்ரைபோட சீஃப் அப்படின்னு சொல்லும்போது ஜினு கைய காமிச்சிட்டு நீ எதுவும் பேசாம அமைதியார் அப்படின்னு சொல்லி கோவத்தோட சொல்றான். இந்த ஒரு சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. ஜின்வு ஜீனா கிட்ட சொல்றான், நீ இப்ப சேஃபா இருக்க, நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது ஜீனாவும் ஜின்னுவை கட்டி பிடிச்சிட்டு ஜின்னுன்னு சொல்லி அழுவுற. அப்ப ஜின்வு மத்த பசங்களையும் பார்த்துட்டு நீங்க எல்லாருமே பரவாயில்லையா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசங்களும் எங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே ஜின்வு திரும்பி ஜீனாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், நீ எப்படி இருக்க அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, நான் ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஜீனா தான் ரொம்ப பயந்துட்டா. உடனே ஜின்வு ஜீனாவை பார்க்கும்போது கிராக்டர் ஜீனாவோட வாய்க்கிட்டே புடிச்சு நசுக்கிருப்பால அந்த ஒரு தழும்பு தெரியுது. இத பார்த்த உடனே ஜின்வு கோவத்தோட உச்சிக்கே போயிடுறான். அப்புறம் இக்ரிஸ சம்மன் பண்ணி, இக்ரி எனக்காக ஜீனாவை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஷேடோ சோல்ஜர்லையும் சம்மன் பண்ணிட்டு இந்த எல்லா பசங்களையும் பத்திரமா கீழே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க ஜின்னுவை பார்த்து எல்லா ஹையார்க் மான்ஸ்டரும் அப்படியே பயத்துல நடுங்கி உதறிட்டு இருக்குது. ஜின்வு உடனே அவங்கள பார்த்து சொல்றான், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கொஞ்சம் கூட நகர கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றான். இங்க அந்த ஷேடோ சோல்ஜர் எல்லாமே கைசலோட உதவி மூலமா அங்க இருந்த பசங்க எல்லாத்தையும் அப்படியே பொறுமையா கீழே இறக்கிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் ஜினுவை பார்த்து கேக்குறான், ஓ அப்படியா, அப்ப இந்த இம்மார்டல் ஷேடோ சோல்ஜர்லாம் உன்னோட ஆளுங்க தானா, நீ யாரு, அது மட்டும் இல்லாம எங்களோட லாங்குவேஜ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேக்குறான். ஜினு அது எதுக்குமே பதில் சொல்லாம கடுங்கோவத்தோட பயங்கரமா நடந்து வரான். டாக்டர் உடனே சொல்றான், இவன் நம்மளோட எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான், அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹையார்க் சோல்ஜரையும் அட்டாக் பண்ண போக சொல்றான். ஜின்வு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த மொட்டை ஹையார்க்கோட அட்டாக் அசால்ட்டா தடுத்து அதோட விரல உடைச்சு அவன் தலையை அப்படியே மிதிச்சே நசுக்கியே கொள்றான். அதுக்கப்புறம் ஜினு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி 2 மான்ஸ்டர் வரும்போது உடனே கமாண்டர் டச் ஆக்டிவேட் பண்ணி அந்த 2 மான்ஸ்டர் அப்படியே நசுக்கியே கொள்றான். இதுக்கப்புறம் ஜினு அட்டாக் பண்ணணும்னா எல்லாருமே சேர்ந்து தான் போய் ஆகணும்னு சொல்லி பேலன்ஸ் இருந்த எல்லா மான்ஸ்டரும் ஜினு அட்டாக் பண்ண வருது. ஜினு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி அங்க வந்து எல்லா மான்ஸ்டரையும் ஜஸ்ட் வெறும் கைய வச்சு பஞ்ச் பண்ணியே கொள்றான். அந்த மான்ஸ்டர் எல்லாம் கொண்டு முடிச்சுட்டு டாக்டர் கிட்ட வரும்போது டாக்டர் வந்து என்ன இது நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கான். இந்த ஜின்வு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம கமாண்டர் டச் ஆக்டிவேட் பண்ணி ஜீனாவை எப்படி டாக்டர் தலையை பிடிச்சு தூக்குறானோ அதே மாதிரி டாக்டரோட தவடாவை பிடிச்சு ஜின்னு அப்படியே நசுக்கி மேல தூக்குறான். அப்ப ஜின்னு டாக்டரை பார்த்து ஒரு விஷயம் கேட்கறான், எதுக்காக ஹியூமன்ஸ் எப்படி வெறு பிடிச்ச எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப டாக்டர் சொல்றான், எங்களோட மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது தொடர்ந்து எங்களை ஹியூமனை கில் பண்ணுன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஜின்வு டாக்டரை பார்த்து கேட்கறான், அப்போ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன், அந்த வாய்ஸ் என்ன கொல்ல சொல்லுதா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க டாக்டர் அதுக்கு பதில் சொல்லாம ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருன்னு கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜின்வு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ என்ன பார்க்கும்போது அந்த வாய்ஸ் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். டாக்டர் அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம பயத்தோட உச்சிக்கு போயிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கதறிக்கிட்டே இருக்குது. அப்ப ஜின்வு தன்னோட கையில ஒரு டேகர் எடுத்துட்டு, ஓ அப்படியா, அப்போ நான் ஹியூமன் இல்லன்னு சொல்லி அந்த வாய்ஸ் நினைக்குதா, அப்படியே நான் நினைச்சுக்கிறேன், நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், ஆனா உன்னை மன்னிச்சு விட்டுறேன்றதுக்காக உன்னை சும்மா விட்டுறேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி அந்த டேகரை வச்சு டாக்டரை கொடூரமா அந்த இடத்துல கொன்னுறான். இங்க கட் பண்ணோம்னா அங்க டஞ்சனுக்குள்ள பார்க்கலாம் போயிருப்பாங்கல்ல, சோ அந்த ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த டஞ்சனுக்குள்ள அந்த ஹீலர் பொண்ணு வந்து ஜினுவோட ஒன் ஆஃப் த ஆண்ட் சோல்ஜர் கூட பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்ப அந்த பொண்ணு அந்த ஆண்ட பார்த்து சொல்லுது, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இது எவ்வளவு வேல்யூபிளான பொருள் தெரியுமா, இது நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆண்ட் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அங்க இருந்த 100 ஆர்மி சோல்ஜர்ஸோட உடம்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க போன இந்த ஹீலர் பொண்ண அந்த ஒரு ஆண்ட் வந்து தட்டி விடுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஒரு காயம் ஏற்படுது. இந்த ஒரு ஃபைட் பெருசா போயிடக்கூடாதுன்னு சொல்லி பெரு டக்குன்னு இடையில வந்து அந்த ஒரு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு பொண்ணையும் ஹீல் பண்ணி அனுப்பிச்சு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்ற, தேங்க்யூ, உன்னால ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா, ஜினுவோட சமன் பீஸ்ட்ல ஒண்ணு நான் யூஸ் பண்றதோட ஹீலிங் எபிலிட்டி பயங்கரமா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாக்குறான். இங்க ஃபைனலா அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே டஞ்சன் பாஸோட ரூம்குள்ள வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா ஸ்கெலிட்டன் இருக்கக்கூடிய ஒரு டஞ்சன் பாஸ் இருக்கு, அதோட பேரு தான் ஆர்க்லிச். அந்த ஆர்க்லிச்சுக்கு கீழே 3 டெட் நைட்ஸ் வேற இருக்குது. இத பார்த்து பயந்து போன அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாங்க. அப்ப பார்க் யோசிச்சு பாக்குறான், ஏகப்பட்ட டஞ்சன் பாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இந்த ஆர்க்லிச்ன்றது சைனால ஆல்ரெடி அப்பேர் ஆயிருக்கு. அந்த டஞ்சனுக்குள்ள போன எல்லா ஹண்டர்ஸையும் அது கொன்னுருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு டஞ்சன் பிரேக்கே கிரியேட் பண்ணிருச்சு. ஏதோ அந்த இடத்துல லியூஸ் வாங் இருந்ததுனால, அதாவது சீசன் 2ல வந்து நமக்கு ஃபைனலா ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்ட நேஷனல் ஹண்டர் காமிச்சிருப்பாங்கல்ல, சோ அவனை தான் இந்த இடத்துல பார்க்க சொல்றான். அவ இருந்ததுனால மிகப்பெரிய பேரழிவுல இருந்து அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒருத்தன் பார்க்க பார்த்து கேட்கறான், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்த வழியை மறைச்சு 100 ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்தி வளர்த்தாங்க. உடனே அந்த ஹீலர் பொண்ணு கிட்ட பார்க்க சொல்றான், உடனே அந்த இடத்த வந்து தடுத்துரு, அந்த ஒரு இடத்த மறைச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹீலர் பொண்ணு என்ன பண்றானா அந்த ஒரு இடத்துல மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ஒரு செவரை பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறான். இப்ப பார்க் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இப்ப நம்ம கண்டிப்பா சாக போற ஜின்வுல
இல்லன்னா இந்த ரைடை நம்மளால கண்டிப்பா முடிக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீலர் பொண்ணு சொல்றா, இந்த ஷீல்ட் என்னால ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, வெறும் 5 நிமிஷம் தான் இது தாக்கு பிடிக்கும், அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்க் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயந்து போய் நிக்கிறா. அப்ப திடீர்னு பெரு இடையில வந்து அந்த ஆர்க்லிச் அட்டாக் பண்றதுக்கு போகுது. அப்ப அந்த ஆர்க்லிச் பெருவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, எதுக்காக ஷேடோ ஆர்மில இருந்து ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ண சம்பந்தமே இல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரு வந்து சொல்லுது, நாங்கெல்லாம் எங்களோட கிங்கால செலக்ட் பண்ணப்பட்டவங்க, ஆனா நீ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆர்க்லிச் சொல்லுது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நானே நேர்ல போய் கிங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஸ்டார்ட் பண்ணு. பெரு அதுக்கெல்லாம் சின்ன சான்ஸ் கூட கொடுக்காம நீங்க இருந்து போனாதானடா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க்லிச்சோட செஸ்ட்ல ஒரே ஒரு பஞ்ச் வைக்குது. அந்த பஞ்சோட வேகத்திலேயே பெரு வந்து அந்த ஆர்க்லிச் அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்குது. அப்படியே அந்த ஆர்க்லிச்சோட செஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்குது. இந்த ஆர்க்லிச் பயத்துல வேணா நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது பெரு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கேட்காம அந்த ஒரு ஸ்டோனை அப்படியே கிரஷ் பண்ணிருது. இந்த ஒரு இடத்துல அந்த டஞ்சன் பாஸ் ஆர்க்லிச் வந்து அப்படியே புகை மூட்டமா மறைஞ்சு போகுது. சுத்தி இருக்கக்கூடிய 100 ஆர்மி சோல்ஜர்ஸா இருக்கட்டும், அந்த 3 நைட்ஸ் இருந்தாங்களே அவங்களா இருக்கட்டும், அவங்களோட உடம்புல இருந்து கிரீன் கலர்ல சோல் மட்டும் வெளியே போகுது. அவங்களோட உடம்பெல்லாம் அதே இடத்துல விழுந்துருது. இதை பார்த்த மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து இது எப்படி ஆர்க்லிச்சை டிஃபீட் பண்ணிருச்சு, அதுவும் சிங்கிள் பஞ்சில டிஃபீட் பண்ணிச்சுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பெரு அது ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ற விதமா பயங்கரமா கத்துது. பார்க் அப்ப பெருவை பார்த்து சொல்றான், எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரியும், ஆனா இந்த அளவு ஸ்ட்ராங்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாக்குறான். அப்ப பார்க் பக்கத்துல இருந்தவன் சொல்றான், ஜினுவோட ஒரு சிங்கிள் ஷேடோ சோல்ஜரே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஜினு ஒரு கேட்டுக்குள்ள போகணும்னு அவசியமே இல்ல, ஜஸ்ட் இந்த ஷேடோ சோல்ஜர் அம்சா மட்டும் போதும், அதுவே ஒரு என்டையர் டஞ்சனை ஈஸியா கிளியர் பண்ணிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க பார்க் நினைச்சு பாக்குறான், அது உண்மையா இருந்துச்சுன்னா ஜினு சம்மன் பண்ற அந்த பீஸ்ட் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகப்பட்ட மானா பவர் வந்து ட்ரைன் ஆகும். அதையும் அவன் சமாளிக்கிறானா ஜினு எவ்வளவு ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாம ஜினு பெருவ 4th தானே சொன்னான். அது மட்டும் இல்லாம ஜினுவோட ஷேடோல பாதி இருந்தா போதும், நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான மேஜர் கில்டே அதை அசால்ட்டா தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்க பார்க் பக்கத்துல இருந்து சொல்றான், நம்ம வேணும்னா ஜினு கூட டீம் பண்ணிக்கலாமா, ஜினுவோட கில்ட வந்து அக்வயர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க் சொல்றான், அக்வயர் பண்றதா, இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்குது, நம்ம அவங்க கூட டீம் பண்றதுக்கு பதிலா அக்வயர் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இங்க அந்த பையன் சொல்றான், நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா, நான் ஜஸ்ட் ஜோக் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அவன் சொல்றான், நம்மளோட ஹெல்ப் எதுக்கு ஜினுவுக்கு தேவைப்படும், ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஷேடோ சோல்ஜர் இருக்கே, நம்மளோட ஹெல்ப்லாம் அவனுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப பார்க் சொல்றான், லூசு மாதிரி பேசாத, என்னதான் ஜினு கிட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஷேடோ சோல்ஜர் இருந்தாலும் ஜின்வே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஹெட் கவுண்ட் வேணும், அதுதான் ஹண்டர் அசோசியேஷனோட ரூல்ஸும் கூட. அந்த ஒரு ரூல்ஸ் ஜினுவுக்காக யாரும் மாத்திக்க போறது, அதுல இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது, இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஜினுவுக்கு தேவைப்படுற ஹெட் கவுண்ட்டை நம்ம கொடுக்க போறோம், அவங்க கூட டீம் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா டஞ்சனுக்கும் நம்ம போறோம், இதுல நமக்கு ஜாக் பாட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பார்க் பக்கத்துல இருந்து சொல்றான், பாஸ் நீங்க அறிவு கொழுந்து பாஸ், பயங்கரமா யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 2 பேர் மாத்தி மாத்தி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணோம்னா ஜீனாவோட ஸ்கூல காட்டுறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு ஏகப்பட்ட போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துருது. அந்த ஒரு இடத்துக்கு சேர்மன் கோ வந்துடுறாரு. சேர்மன் கோ வந்துட்டு ஜினு அந்த ஒரு இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது சேர்மன் கோ சொல்றாரு, கிட்டத்தட்ட 213 ஸ்டூடெண்ட் வந்து வெளியே சீக்கிரமா தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள இப்ப சேஃபா இருக்காங்க, ஆனா ஸ்கூலுக்குள்ள இருந்த வெறும் 10 பேரை தான் எங்களால காப்பாத்த முடிஞ்சுச்சு, மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே ஜினு கிட்ட ஒரு மொபைல கொடுக்குறாரு. அந்த மொபைல கொடுத்துட்டு இதுல ஒரு கிராஃப் இருக்கு, இது நீ கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜினு அந்த கிராஃபை பாக்குறான். சேர்மன் கோ சொல்றாரு, இந்த ஒரு கிராஃப் எதை குறிக்குதுன்னா ரீசெண்டா கடைசி 6 மாசத்துல மட்டும் சோல்ல ஏகப்பட்ட கேட்ஸ் ஓபன் ஆயிருக்கு, இது அப்நார்மலா இருக்குது, காலம் போக போக டைம் ஆக ஆக ஃபியூச்சர்ல வந்து ஏகப்பட்ட கேட்ஸ்ன்றது ஓபன் ஆகிட்டே இருக்குது. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா கேட்ஸ் வந்து அதிகமாக அதுக்கேத்த மாதிரி ஹண்டர்ஸ் அவேக்கன் ஆவறதும் அதிகமாயிட்டு இருக்கு, இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலக லெவல்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின்னு கிட்ட சேர்மன் கோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜின்னு சொல்றான், ஓ அப்படியா, அப்ப இந்த உலகம் தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றா, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் சேர்மன் கோவை பார்த்து ஜின்னு கேக்குறான், சரி ஓகே அது இருக்கட்டும், நீங்க எதுக்காக என்ன பாக்கணும்னு சொன்னீங்க, என்கிட்ட என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப சேர்மன் கோ ஒரு சில டாக்குமெண்ட் ஜின்னு கிட்ட நீட்டிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய ஜப்பான், அமெரிக்கா, சைனா, ரஷ்யா அந்த மாதிரி ஏகப்பட்ட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருந்து எல்லாருமே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்அபிஷியலா கூட நிறைய பேர் வந்து உன்னை பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஹானஸ்டா சொல்லணும்னா ஹண்டர் அசோசியேஷன் வந்து இதுல அடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லா முடிவும் உன்னோடது தான், நீ கேட்டுக்கிட்டதுக்காக மட்டுமே உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எங்களால ஹைட் பண்ண முடியும், மத்தபடி அவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும் பேசாம போறதா இருக்கட்டும் அதெல்லாம் உன்னோட விஷயம், அதை நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேர்மன் கோ ஜினுவை பார்த்து சொல்றாரு. நீ நம்மளோட கண்ட்ரியான கொரியா விட்டு வெளியே போயிட்டானா நம்ம கண்ட்ரி இந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும், நம்ம மறுபடியும் ஆபத்துக்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்ச உடனே ஜீனாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு ஜினுவை கொண்டு வந்து இறக்கி விட்டுறாரு. இறக்கி விடும் போது சேர்மன் கோ ஜினுவை பார்த்து கேக்குறாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய பதவியா இருக்கட்டும் என்கிட்ட இருக்கக்கூடிய பவரா இருக்கட்டும் அதெல்லாம் வச்சு நீ என்னென்ன கேக்குறியோ என்னால என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன், தயவு செய்து நம்ம கண்ட்ரியை விட்டு மட்டும் போயிடாத, நம்ம கண்ட்ரியில மொத்தம் 10 எசராங்கன்ற இருந்தாங்க, எப்படியோ அதுல 3 பேர் நம்ம இழந்துட்டோம், 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுல ஒருத்தன் நம்ம நாட்டை அனாதையா விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான், அந்த ஒரு தப்பு மறுபடியும் நடக்க நான் விட மாட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்றேன், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு ஜின்வு அப்படின்னு சொல்லி சேர்மன் கோ ஜின்வை பார்த்து கேக்குறாரு. உடனே ஜின்வு சொல்றான்,
சொல்றான், அப்படின்னா ஒரு ஹை ரேங்க் கேட்டுக்குள்ள நான் மட்டும் தனியா போறதுக்கு எனக்கு பெர்மிட் கொடுப்பீங்களா, அது உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சேர்மன் ஜினுவை பார்த்து சொல்றாரு, ஒரு டஞ்சனுக்குள்ள போறதுக்கு ஒரு ரைடுக்கு போறதுக்கு மினிமம் ஹெட் கவுண்ட் இருக்கணும், அது எதுக்காக வச்சிருக்கோம்னா அங்க இருக்கக்கூடிய ஹண்டர்ஸோட சேஃப்டிக்காக தான், அதே என்ன மீற சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அதிர்ச்சியா வராரு. அப்ப ஜினுவை பார்த்து அதனாலதான் நீ உனக்கும் சொந்தமா ஒரு கில்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ஜினு சொல்றான், ஆமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரா தான் கேட்கறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சேர்மன் ஜினுவை பார்த்து சொல்றாரு, ஒன் மேன் ஸ்ட்ரைக் ஸ்குவாட் கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, இது பண்றது கஷ்டம் தான் ஆனா பண்ண முடியாதுன்னு கிடையாது, இதை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி சேர்மன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க கட் பண்ணோம்னா ஜின்ஹோ அவனோட கசினான சூயூன் கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றானா, நீ என்னோட கில்டுல வந்து ஜாயின் பண்ணிரு, நீங்க வந்து ஜாயின் பண்ணா மட்டும் போதும், எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ஜாயின் மட்டும் பண்ணு, எங்க அப்பாவோட கில்டுக்கு அம்பாசிடரா இருக்கிறத விட நீ என் கில்டுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆப்போசிட்ல ஜின்ஹோவோட கசின் என்ன சொல்றானா, நீ எதுக்காக திடீர்னு என்ன ஒரு கில்டுல ஜாயின் பண்ண சொல்ற, அது மட்டும் இல்லாம உன்னோட சிஸ்டர் இன்னைக்கு கொரியாக்கு வராது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ஜின்ஹோ சொல்றான், அஃப்கோர்ஸ் அவ என்னோட சிஸ்டர், அவ எப்ப வரா எப்ப போறான்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ அதை பத்தி எல்லாம் பேசாத, என்னோட கில்டுக்கு ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் மட்டும் தேவைப்படுறாரு, நீ ஜஸ்ட் வந்து ஜாயின் மட்டும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோவோட கசின் சொல்றா, நீ ஸ்டார்ட்டே பண்ணாத ஒரு கில்டுக்கு என்ன ஜாயின் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கியா, யாரோ உன் தலையில நல்லா மிளகா அரைக்கிறாங்க, உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க ஜின்ஹோ அப்படின்னு சொல்லி சொல்றா. இங்க ஜின்ஹோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நீ வந்து மட்டும் பாரு, அந்த ஆளை பார்த்தா நீ அப்படியே ஷாக் ஆயிரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ஒரு இடத்துக்கு ஜின்ஹோ வந்துடுறான். ஜின்ஹோ வந்துட்டு நீ சொல்லிக்கிட்டு இருந்த பர்சன் இவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஜின்ஹோ இன்ட்ரோடியூஸ் பண்றான், ஆமா இவ தான் என்னோட கசின், அது மட்டும் இல்லாம இவ வந்து சர்டிஃபைட் ஏரங்கண்டரும் கூட அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜின்ஹோவோட கசின் என்ன பண்றானா, ஜின்ஹோவை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு என்னால நம்பவே முடியல, நான் சங் ஜின்ஹோவை தான் பாத்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாയി பாத்துட்டு இருக்கா. இங்க ஜின்ஹோ சொல்றான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ சொல்றான், அப்போ இவ ஒரு ஏ ரேங்க் ஹண்டரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே உட்கார்றான். அது என்னன்னா ஜின்ஹோ டி ரேங்க், அவளோட கசின் வந்து ஏ ரேங்க். அப்போ வந்து இந்த ஜெனடிக்ஸ்ன்றது அவைக்கான ஒரு ப்ராசஸ்ல எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணாதா. நான் அவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பாவும் ஹண்டர், அதனாலதான் நானும் ஹண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது அப்படிலாம் இல்ல போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு ஜின்ஹோட கசினை பார்த்து அவன் கேட்கறான், சோ ஜின்ஹோ உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவ சொல்றா, ஜின்ஹோ எல்லாமே சொல்லிட்டான், உங்களோட கில்டுக்கு ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் தேவைப்படுறாங்க, அதனாலதான் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஜின்ஹோ அவளை பார்த்து கேட்கறான், நீ என்னோட கில்டுல ஜாயின் பண்ணனா உனக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், உன்னை நீ சேர்த்து வச்சு தப்பா பேசுவாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, ஜின்சங்க கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறதுக்கு பதிலா உங்க கூட என்ன சேர்த்து வச்சு பேசினா அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்சங்கா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்ஹோ காதுல வந்து சொல்றான், ஆமா அவன் என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும் போது ஜின்னோட கசின் சொல்றா, ஓ அப்ப அவன் இங்கேயும் பெரிய ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவ ஜின்னுவை பார்த்து சொல்றா, நம்ம வேணும்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, நான் சோசியல் மீடியால போஸ்டா போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க அப்படியே கட் பண்ணோம்னா இங்க ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல செனட்டர் வந்து சேர்மன் கோவா பத்தி அடுக்கடுக்கா கேள்வி வச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு சமன் லிஸ்ட் எப்படி நான் ஒரு பர்சனோட ஹெட் கவுண்ட்ல சேர்த்துக்க முடியும், அதுவும் ஸ்டார்ட்டே ஆகாத ஒரு கில்டுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறதுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோவமா சேர்மன் கோவா பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அடுக்கடுக்கா கேள்வி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப சேர்மன் சொல்றாரு, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க, நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கறேன், அதுக்கு எல்லாரும் பதில் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாரு. அது என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஸ்குவாட் கிரியேட் பண்றோம், அந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல மொத்தம் 20 ஏரங் ஹண்டர்ஸ் இருக்காங்க, இன்னொரு ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல ஜின்னு இருக்கான், ஒரு டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுவீங்க, நான் கேள்விப்பட்டேன் இப்ப ரீசெண்டா தான் நீங்க உங்களோட புது வீட்டுக்கு போனீங்களாமா, அதுவும் அது ஹண்டர் கில்டுக்கு பக்கத்திலே இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப செனட்டர் சொல்றாரு, இது நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வியா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சேர்மன்கோ அவரை பார்த்து சொல்றாரு, ஏற்கனவே டாங் சாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்ராங்கிட்ட நம்ம இழந்துட்டோம், அதே ஒரு தப்ப மறுபடியும் பண்றதுக்கு நான் விருப்பம் இல்ல, ஜின்னு என்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்கான், அதை நான் கண்டிப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கோவமா அவரை பார்த்து சொல்றாரு. இந்த இடத்துல சாஹே என்ன பண்ணிருக்கானா, ஜின்ஹோவோட கசின் கூட ஜின்னு ஒரு போட்டோ எடுத்துப்பால, அதை பார்த்து என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பா. அப்படியே ஜின்னுக்கு தனியா ஒரு ரைடு போறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு கேட்டுக்கு முன்னாடி தான் ஜின்ஹோவும் ஜின்ஹோவும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஜின்ஹோ அந்த கேட்டை பார்த்துட்டு, அடேங்கப்பா இந்த ஒரு கேட் இவ்வளவு பெருசா இருக்கே, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கேட்டை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாய் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜின்ஹோவை பார்த்து எல்லா பிரஸ் மீடியாலாம் கேள்வி கேட்கறாங்க, இது உங்க கில்டோட ஃபர்ஸ்ட் ரைடு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம எதுக்காக உங்களோட கில்டுக்கு ஹார்ஜின்னு சொல்லி பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபவுண்டிங் மெம்பர் கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துக்கு அப்படியே மிஸ்டர் ஹூ வந்துடுறாரு. அப்ப ஜின்னு ஹூவை பத்தி என்ன கேக்குறானா, ஹண்டர் அசோசியேஷன் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சீக்கிரட்டா தானே வச்சிருப்பீங்க, எதுக்காக இப்படி வெளியே விட்டீங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், மத்தபடி பப்ளிக்ல ஒரு கேட் ஓபன் ஆகுதுன்னா அதை பத்தி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் பிரஸ் மீடியா கிட்ட இருந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கும் போது ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, நான் அதை மைண்ட்ல வச்சுக்கிறேன், நீங்க அந்த போட்டோவை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஜின்னுவை பத்தி கேட்கறான், ஏன் ஒருத்தனால வந்து இந்த மைனிங் ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது, நம்ம வேணும்னா மைனிங்க்கு தனியா ஒரு டீம் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்னு சொல்றான், அதை பத்தி நீ கவலைப்படாத, என்னோட ஷேடோ சோல்ஜரே அதையும் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஷேடோ சோல்ஜரை வந்து சமன் பண்றான். அந்த
ஒரு ஷேடோ சோல்ஜரோட ரேங்க் என்னன்னு சொல்லி ஹூ வந்து என்ன பண்றான்னா அளந்து பாக்குறான். அப்படியே அளந்து பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்றான், அப்ப இவங்க எல்லாமே பி இல்லனா அதுக்கு அதிகமான ரேங்க்ல இருக்கவங்க, அப்ப நான் இவங்களுக்கு டஞ்சனுக்குள்ள போறது பெர்மிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டிட்டு அவனோட ஆர்மரை மாட்டான். இதை பார்த்து ஜின்ஹோவும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப ஹூ சொல்றான், சேர்மன் கோ எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு, இந்த கேட்டுக்குள்ள நீங்க பண்ற ரைடை வந்து என்ன அப்சர்வ் பண்ண சொல்லிருக்காரு சேஃப்டி ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, உங்களுக்கு ஏதாவது இதுல பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜின்னு சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னு நீங்க உள்ள வாங்க அப்படிங்கும் போது உள்ள போன கொஞ்ச நேரத்திலே ஹூ பாத்தீங்கன்னா அப்படியே அரண்டு போயிடுறான். ஏன்னா அந்த ஒரு கேட்டுன்றது நார்மல் ஏ ரேங்க் கேட் கிடையாது, டாப் டயர் ஏ ரேங்க் கேட். அங்க இருக்கக்கூடிய மேஜிக் பீஸ்ட் எல்லாமே ஏ ரேங்க் மேஜிக் பீஸ்ட், அதோட பேரு நாகா. அங்க ஜின்னோட ஷேடோ சோல்ஜர்லாம் அந்த ஒரு மான்ஸ்டரை போட்டு பயங்கரமா கொளுத்தி எடுத்துட்டு இருக்குது. இத பார்த்து ஹூ பாத்தீங்கன்னா மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கான். ரொம்ப சாப்டர் கழிச்சு இப்பதான் டேங்கி ஐனியை நம்ம கண்ணிலே காட்டுறாங்க. அவங்களும் சளைச்சவங்க கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மான்ஸ்டரை பெரு கூட சேர்ந்து கொடூரமா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப ஹூ பயந்துகிட்டே சொல்றான், அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாமே ஜின்னோட ஷேடோ சோல்ஜருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஷேடோ சோல்ஜர் அழிஞ்சு போனா கூட மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்காங்க. அதுலயும் அந்த ஒரு ஷேடோ இருக்கிறதுல அதுதான் பவர்ஃபுல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இக்ரிஸ காட்டுறாங்க. இக்ரிஸ் பார்த்தோம்னா பேரனோட ஸ்வாட கையில எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர்லாம் அசால்ட்டா ஸ்லைஸ் பண்ணிருக்கான். அப்ப ஊ மிரண்டு பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஒரு ஹையர் மேஜால மட்டும் தான் அந்த லைட்னிங் மேஜிக்ல யூஸ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு ஷேடோவா இருந்துகிட்டு ஒரு தடவை அதோட ஸ்வாட யூஸ் பண்ணும்போது அந்த லைட்னிங்ன்றது கிரியேட் ஆயிட்டே இருக்கு, இதுதான் இருக்கிறதுல பவர்ஃபுல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இக்ரிஸ பெருமையா பேசிட்டு இருக்கான். இக்ரிஸும் அதுக்கேத்த மாதிரி அங்க எத்தனை மான்ஸ்டர் வந்தாலும் பேரனோட ஸ்வாட யூஸ் பண்ணி ஈஸியா எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கு. இத பார்த்து ஊ, அப்ப இது ஏறங்கா இல்ல இது அதுக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி பயத்துல நடுங்கி போய் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இது கூட மட்டும் நான் ஒன்னா நினைச்சேன்னா கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது, இது ரொம்பவே டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இங்க வழக்கம் போல ஜின்னோட ஷேடோ சோல்ஜர்ல இருக்கக்கூடிய ஆண்ட் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாம் எடுத்து திங்க பாக்குது. அப்ப ஜின்வு வேகமா ஓடி வந்து அதை எட்டி உதச்சிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அதெல்லாம் திங்காது, அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே மத்த ஷேடோ சோல்ஜருக்கு கமெண்ட் கொடுக்குறான், சீக்கிரமா அந்த மான கிறிஸ்டல் எல்லாம் வந்து மைண்ட் பண்ணுங்க, நம்ம இருந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறான். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு, அப்போ இவனால ஒரு ஏரங் கேட்ட கிளியர் மட்டும் பண்ண முடியாது, அங்க இருக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும், மைனிங் பண்ண முடியும், அந்த மான கிறிஸ்டல் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். இவன் ஒன் மேன் ஸ்ட்ரைக் ஸ்குவாட் கிடையாது, அதுக்கும் மேல. அதனாலதான் சேர்மன் கோ என்ன அப்சர்வ் பண்ண சொல்லி இங்க அம்சாரா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்கான். ஃபைனலி அந்த ஒரு இடத்துக்கு அந்த டஞ்சனோட பாஸ் வந்துருது. உடனே ஜின்வு அதோட எல்லா ஷேடையும் வந்து எல்லாரும் மறுபடியும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்போ ஜின்னுவை பத்தி கேட்கறான், எதுக்காக அவங்களால நீ கூப்பிட்ட, உன்னோட ஷேடோ சோல்ஜரே போதுமே இந்த ஒரு விஷயத்தை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்வு தன்னோட கையில ஒரு டேகர் எடுத்துட்டு, வாஸ்தவம் தான் ஆனா ஃபைனல் டச்ன்றது நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ஒரு போஸ் கொடுத்துட்டு வேகமா ஓடி போய் அதை அட்டாக் பண்ண போறான். போன வேகத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த டஞ்சன் பாஸோட தலைய ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லைஸ்ல ரெண்டா பிளந்துடுறான். அந்த ஒரு இடத்துல அந்த டஞ்சன் பாஸ் செத்து போயிடுறான். இத பார்த்த சேர்மன் ஊ வந்து மிரண்டு போய் நிக்கிறான். இந்த டஞ்சனுக்குள்ள வந்ததுல இருந்து அவனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். அந்த பாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜின்வு மறுபடியும் லெவலப் ஆகுறான். 100வது லெவல்ல இருந்து 101வது லெவலுக்கு ப்ரோமோட் ஆகுறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்பெசிபிக் ஸ்கில் எல்லாம் கூட லெவலப் ஆகுது. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஷேடோ பிரிசர்வேஷன், மொனார்க் டொமைன், ஷேடோ எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே அவனுக்கு வந்து லெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஜின்வு சந்தோஷத்துல என்னால நம்பவே முடியல, என்னோட ஜாப் ஸ்கில் கூட லெவலப் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம ஷேடோ எக்ஸ்சேஞ்சோட கூல் டவுன் டைம் 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சிருச்சு. இது அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன்னா நான் எந்த கவலையும் படாம என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுட்டு எங்க வேணாலும் போக முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்ப பொறுமையா நடந்து வந்துட்டு அந்த டஞ்சன் பாஸோட உடம்ப பார்த்துட்டு, இதோட ஸ்கேல்ன்றது ரொம்ப டஃபா இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆர்மர் ஷீல்ட் எல்லாம் மேக் பண்ணுவாங்க, ஆனா ஜின்வு இது அசால்ட்டா டேகர் வச்சு ஒரே ஸ்லைஸ்ல வெட்டிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஜின்வு வழக்கம் போல தன்னோட ஷேடோ ஆர்மில ஒரு ஆளை சேர்த்துக்கிறதுக்கு அந்த டஞ்சன் பாஸ் முன்னாடி போயிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ஒரு டஞ்சன் பாஸும் ஷேடோ சோல்ஜரா மாறுது. ஷேடோ சோல்ஜரா மாறினதுக்கு அப்புறமே அது 13வது லெவலை ரீச் பண்ணுது, அதாவது கிட்டத்தட்ட எலைட் அந்த ஒரு லெவலுக்கு போகுது. இதை பார்த்து ஜின்வு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இது டஸ்க் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கே, இது டஸ்க் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கு. அப்ப ஜின்வு யோசிச்சு பாக்குறான், இது லைவ்ல இருந்தபோது ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஷேடோ ஆனதுக்கு அப்புறம் எதனால சின்னதாயிருச்சு, ஒருவேளை டஸ்க் மாதிரியே எதனால அதோட சைஸை பெருசாக்கி சின்னதாக்க முடியுமோ, எதுவா இருக்கட்டும், ஆனா இதோட உடம்புல இருந்து ஏகப்பட்ட மானா பவர் வெளியே வரதை என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஜின்னுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். வழக்கம் போல ஜின்வுக்கு இந்த ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் வருது. அது என்னன்னா அவனோட ஷேடோ சோல்ஜருக்கு பேர் வைக்கிறது. நம்ம ஜின்வு பைய எதை வேணாலும் பண்ணிடுவான், அவனோட ஷேடோ சோல்ஜருக்கு பேர் வைக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். டக்குன்னு வந்து ஜிம் இது ஒரு பேரை வச்சிரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிடுறான். அப்ப ஜின்னுவை பார்த்து சொல்றான், இந்த ஒரு டஞ்சன்றது மூட போகுது, நம்ம வா இங்க இருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே ஆனா இந்த ஒரு உடம்பு வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஃபைனலா டஸ்க சம்மன் பண்றான். டஸ்க சம்மன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாடி வந்து வெளியே தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க டஸ்கும் அவனோட பேச்சு கேட்டுட்டு அந்த ஒரு டஞ்சன் பாஸோட உடம்ப வெளியே தூக்கிட்டு வரும்போது அந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஏகப்பட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஜின்னுவோட சம்மன் பீஸ்ட பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி ஜின்னு வந்து அசால்ட்டா ஒரு ஏரம் கேட்டா அதுக்குள்ள கிளியர் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்க் எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே டஸ்க்கு அப்படியே வெக்கம் வந்துருது. இங்க அப்படியே 3 பேர் வெளியே வரும்போது ஜின்ஹோ என்ன சொல்றானா, இங்க பாருங்க ஏகப்பட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்துட்டாங்க, நம்ம உள்ள போகும்போது இருந்த ஆட்களை விட
வெளியே வரும்போது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஜின்னு அப்படி இல்ல ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே சோர்ந்து போய் கிடக்குறான். அந்த ஒரு ரைடுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்ததுனால அவன் ரொம்ப அதிர்ச்சியாகி போய் கிடக்குறான். ஃபைனலா அங்க ஹண்டர் அசோசியேஷன் ஆபீஸ்க்கு வந்து சேர்மன் கோவை பார்க்க வந்துடுறான். அப்ப சேர்மன் கோ அவனை பத்தி கேக்குறாரு, உன்னோட லைஃப்ல ஏகப்பட்ட டிஃபரெண்டான ரைட்ஸை பார்த்திருப்ப, இந்த ஒரு ரைடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றான், நாங்க பார்த்தது ரைடு கிடையாது, அது ஒரு மேசகர் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை சொல்லும் போது சேர்மன் கோ சொல்றாரு, சரி ஓகே நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பண்றானா அந்த ஒரு இடத்துல இருந்து நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே சேர்மன் கோ பொறுமையா எந்திரிச்சு வந்து ஜன்னல் கிட்ட போயிட்டு சங்ஜிங் ஒரு வழியா ஏரம் கிட்ட கிளியர் பண்ணிட்டால. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாம் அவனால எடுத்துட்டு வர முடியாது, மான கிறிஸ்டல்ஸையும் மைன் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவன் ஒரு ஆளாலே பண்ண முடியுது. அப்பனா அவன் ஒன் மேன் ஸ்ட்ரைக் ஸ்குவாட் கிடையாது, அவனை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஒன் மேன் ஸ்ட்ரைக் ஸ்குவாட் கிடையாது, அவன் ஒன் மேன் கில்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜப்பான்ல டோக்கியோல ஒரு மிகப்பெரிய மேசிவான ரெட் கேட் ஓபன் ஆகிறத காட்டுறாங்க. அந்த ஒரு கேட்ன்றது வானத்துல ஓபன் ஆகுது, ரொம்ப பெருசா இருக்கு. அந்த ஒரு இடமே கிட்டத்தட்ட ரெட் கலர்ல மாறிது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்க என்ன நடக்குது ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஜப்பானோட ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அந்த ஒரு ஆபீஸ்க்குள்ள 3 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. இது என்னால நம்பவே முடியல. நம்ம ஜப்பானோட மேஜர் கில்டா இருக்கக்கூடிய பிளேட்ஸ், ஃபேண்டம்ஸ், இன்விசிபிள் கிங்ஸ், அப்புறம் ஸ்னோலி மவுண்டன்ஸ், இந்த மாதிரியான மேஜரா இருக்கக்கூடிய எல்லா கில்டையும் இன்னைக்கு மீட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அப்பனா இது மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க வந்திருக்கிறது யாருன்னா பிளேடு கில்ட்ல இருந்து 4 எஸ்ராங்கன்டர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே வந்திருக்கிறது பிளேடு கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டர் சுகிமோட்டோ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருக்க சொல்றான், லூசு மாதிரி பேசாத, வைஸ் கில்டு மாஸ்டர் இல்ல, இப்போ அவன் தான் கில்டு மாஸ்டர். ஜேஸ் ஐலண்ட் ரைட்ல அவங்க மிகப்பெரிய இழப்ப சந்திச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 எஸ்ராங்கன்ற அந்த ரைடப்ப அவங்க இழந்துட்டாங்க, இன்க்ளூடிங் கோட்டோரியோ. இது அவங்களுக்கு கண்டிப்பா வேணும், ஏன்னா அவங்க தானே மோனோபோலி அவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்காங்க. வேணும்னா நம்மளாம் சேர்ந்து ஒரு கில்டு ஸ்டார்ட் பண்ணா கூட போதும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டா நம்ம கண்ட்ரியோட மிகப்பெரிய கில்ட நம்மளாலே மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. இவங்க தன்னோட பவர் ஃபிளெக்ஸ் பண்றதுமா திரும்பி அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. அவங்க நானா எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறானுங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சொல்றான், சரி கோட்டோரியஸ் இருந்தவர்களும் நம்மள நிபுந்து கூட பார்க்க மாட்டாங்க, ஆனா இப்போ நம்மளே கிண்டல் பண்ணி பேசுறாங்க, கோட்டோரியஸ் மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்கான். அப்ப அதுல இருந்து ஒரு பொண்ணு சொல்றா, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், ஃபேண்டம் கில்டு ஸ்னோலி மவுண்டன் கில்டு வந்து அக்வயர் பண்ண போறாங்களாமா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த 2 கில்ட சேர்த்தோம்னா அவங்க கிட்ட மொத்தம் 4 எஸ்ராங்கன்டர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே. அப்ப சுகிமோட்டோ சொல்றான், அவங்க 2 பேர் கில்ட சேர்த்தா மட்டும் என்ன ஜப்பானோட ஃபர்ஸ்ட் கில்டா மாறிட முடியுமா, நம்பர் 1 கில்டா மாறிட முடியுமா? இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா கில்ட கம்பைன் பண்ணா கூட நம்ம லெவலுக்கு அவங்களால வரவே முடியாது.